இந்த இடத்தில் வாட்ச் கடை வைத்திருக்கும் இந்த அண்ணனின் பெயர் நௌசாத். இவர் எனக்கு தெரிந்து ஒரு 25 வருஷத்துக்கு மேலே 30 வருஷத்துக்கிட்ட வந்து ஒரே இடத்துல இந்த மாதிரி கடை வச்சு அவரோட வாழ்வாதாரத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இது எப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எத்தனையோ பேர் எவ்வளவோ சம்பளத்தை வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த காசு பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இந்த ஒரு சாதாரண பெட்டி 2 பேட்டரி 4 பேட்டரியை வச்சு வாட்ச் வேலை பார்க்குறத வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இது வந்து எப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ யாரும் பெரும்பாலும் வாட்சும் கட்டுறதில்ல. பெரும்பாலும் முன்னாடி வாட்சுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. இப்போ வாட்ச் பெரும்பாலும் கட்டுறதில்லை. ஒரு சிலர் தான் வாட்ச் அணிகிறாங்க, விரும்பி அணிகிறாங்க. ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் என சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் வந்துவிட்ட இந்த காலத்திலும் இதுபோல் பழைய வாட்ச்களை வேலை பார்த்து அதன் மூலம் தன் வாழ்வாதாரத்தை இவர் சரி செய்து வருகிறார். தற்போதைய அதிநவீன உலகத்தில் கடுமையான விலைவாசியிலும் இதுபோல கடைகளை வைத்து எப்படி தன் வாழ்வாதாரத்தை இவர் சரி செய்கிறார் என்பது பற்றியும், இந்த வருமானம் இவருக்கு போதுமானதாக இருக்கிறதா, இது பற்றி இவரிடம் கேட்போம், வாருங்கள். நான் ரொம்ப வருஷமாக அவங்கள இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல இந்த ஒரு பெட்டியை தான் ஒரு மூலதனமாக வச்சு நீங்கள் தொழில் பண்ணியிருக்கீங்க. ஒரு வாட்ச்சு, இப்போ வாட்செலாம் அதிக பேர் முன்னாடி யாரும் கட்டுறது கிடையாது. இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தான் கட்டுறாங்க. எல்லாம் செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிறாங்க, இதெல்லாம் கட்டுறதில்ல. இதனால் வாட்ச்சு மெக்கானிக் தொழில் வந்து முன்னாடி வாட்சுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்துச்சு. இப்போ வாட்சுக்கெலாம் பெரிய மதிப்பு இல்லை. இப்போ இருந்தாலும் இந்த வாட்ச் தொழிலாம் எப்படி பார்த்து இந்த ஒரு சாதாரண பெட்டி, ஒரு கடை கூட இல்லை உங்களுக்கு, ஒரு ஓரத்தில் பெட்டி இந்த படிக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். 30 வருஷத்துக்கிட்ட உங்களை பார்க்குறேன். நான் இடத்துல நானே இந்த இடத்துக்கிட்ட ஒரு கடை வச்சுருந்தேன். இந்த இடத்துக்கிட்ட இந்த கடையெல்லாம் வேறு கடைகளாக மாறிடுச்சு. அதுக்கு நான் பல தொழில் பார்த்துட்டேன். இந்த தொழில் எப்படி உங்களால் பார்த்து சமாளிக்க முடியுது, குடும்பத்தெல்லாம் ரன் பண்ண முடியுது? குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. இதை வந்ததை சாப்பாடு கொடுக்கலாம். அதாவது 3 வேளை சாப்பாடு பதிலாக 1 வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்றலாம், தூங்குறோம், நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கலாம். அவ்வளோதான். ஏன்டா வந்து வாடகை கிடையாது, யாரும் வரி வாங்கினது இல்லை, சரியா? ஆமாம், கரண்ட் பில் இல்லை. ஆனால் நகராட்சியும் பாராட்டம் இல்லையா? பெரிய வருமானங்கள் கிடையாது, குறைத்த வருமானம் தான் வச்சு வேறு ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். அங்கே வந்து முன்னா இந்த தொழில் பார்க்கணும் அப்படின்னு அவங்க உட்காந்துட்டேன். இது உங்களுக்கு தெரிஞ்ச தொழில், அதனால் பார்க்குறீங்க? எனக்கு தெரியாது. இவருக்கு இந்த தொழில் தான் தெரியும் என இந்த தொழிலை செய்து வருகிறார். இவருக்கு எனக்கு தெரிந்த சமையல் தொழிலும் தெரியும். எப்போதாவது சமையல் வேலைக்கு செல்வார். அது நிரந்தரமாக கிடையாது. இவருக்கு இந்த தொழில் விருப்பம். இந்த தொழில் அழிந்து வரும் சூழ்நிலையில் இருக்கிறது தற்போது. ஏன்னா நிறையா ஸ்மார்ட் வாட்ச்லாம் இப்போ வந்துருச்சு. நீங்கள் நடந்து போகும்போது நீங்கள் உங்கள் அதிர்வை வச்சு உங்கள் ஹார்ட் பீட்டெல்லாம் சொல்கிற மாதிரி ஸ்மார்ட் வாட்ச்சு, அந்த மாதிரி எவ்வளோ லேட்டஸ்ட்டான வாட்ச்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி வாட்சுகளை வந்து கொடுக்குறது வந்து உங்களுக்கு இந்த கிராமத்துலேருந்து வர்றவங்க தான் வந்து ஒரு சிலர் இந்த வாட்ச் அணிகிற பழக்கம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இந்த வாட்சை பார்த்து ஊர்லேருந்து கிளம்புறது, டவுன் பஸ்ஸை பார்த்து நகரத்துக்கு வர்றது, இதுக்காக வாட்ச்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க வீட்டில் இருக்கிற வால் கிளாக்கு, திருமணத்துக்கு கிஃப்ட் கொடுத்த வால் கிளாக்கு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. இவரின் கடை கூட மாலை 6 மணிக்கு மேல் இயங்காத காரணம் விளக்கு வெளிச்சம் இல்லாதால் கடையை 6 மணிக்கெல்லாம் அடைத்து விடுவார். ஏதோ தனக்கு தெரிந்த தொழிலை திறம்பட செய்யும் இவரை நம் வாழ்த்துவோம், பாராட்டுவோம்.